இப்ப வெனிசுலால இருந்து தங்க கட்டி எத்தனை எடுத்துட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா? அது அவங்களே வெளிப்படையா காட்டுறாங்க. இது வந்து இன்னைக்கு மட்டும் நடக்கல. ஈராக்கோட நடந்த போர்லயும் அவங்க தங்க கட்டிகள் அப்படியே திருடிட்டு போனாங்க பாத்தீங்களா? லிபியா, ஈராக் எல்லாம். இதெல்லாம் அமெரிக்கா வந்து ஒரு வெளிப்படையான திருடங்கிறத ஒவ்வொரு ஆண்டும் காமிச்சுட்டே இருக்கிறாங்க. அமெரிக்கா ஒரு திருட்டு நாடு. அது அவங்க திரும்ப திரும்ப அவங்க உறுதி பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப பாக்குறேன், நேத்தோ முந்தானேத்தோ வெனிசுலால இருந்து தங்க கட்டி அவ்வளவு கட்டி எடுத்துட்டு வண்டியில லோட் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு போறாங்க அமெரிக்காக்கு. வேற ஒரு நாடு அது கஷ்டப்பட்டு அதோட இயற்கை வளங்களை வித்து தங்க கட்டியா வாங்கி தன் பொருளாதாரத்தை பாதுகாத்து வச்சதுன்னா, இந்த பயம் எனக்கு ஏன் தெரியுமா இருக்கு? இவங்களுக்கு எண்ணெய்க்கு அடுத்து தங்கம். இப்ப உலகத்திலேயே தங்கம் அதிகமா இருக்க நாடு எது? இந்தியா. கண்டிப்பா அவன் கண்ணை உறுத்தாதா? அதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்தியால அரசாங்கத்தோட மக்கள்கிட்ட தான் தங்கம் அதிகமா இருக்கு. இப்ப அரசாங்கத்துக்கு வந்து திருடுறதுங்கிறது வேற. இப்ப வெனிசுலா இதுல எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் மக்கள் அவங்க வந்து அவன் அதிகார அரசு தூக்கிட்டு அங்க இருந்து ரிசர்வ்ல இருந்து பேங்க்ல இருந்து தங்கத்தை எடுத்துட்டு போறான். இந்தியா மாதிரி நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் தங்கத்தை எங்க இருந்து வாங்குவான்? இந்த கேள்வியை கொஞ்சம் இந்தியர்களா இருக்கு, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எங்க இருந்து எடுப்பான் தங்கத்தை? அவன் லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வீடு விடாந்து புடுங்க ஆரம்பிப்பான். என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து நடக்காதுன்னு நினைக்காதீங்க.